இது வெற்றிக்கனி இதழின் அதாவது 24 பரீட்சைத்தாளில் இது 5வது பரீட்சைத்தாளின் 7ஆம் வினாவுக்கு பக்கத்தில் உள்ள வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். இப்ப 29வது கேள்வி, ஒரு துவிச்சக்கர வண்டி மணித்தியாலத்துக்கு 15 கிலோமீட்டர் வேகத்திலும் ஒரு மோட்டார் சைக்கிள் மணித்தியாலத்துக்கு 45 கிலோமீட்டர் வேகத்திலும் ஒரே இடத்திலிருந்து ஒரே நேரத்தில் புறப்பட்டன. 2 மணித்தியாலங்களின் பின் அவை இரண்டும் எவ்வளவு தூர இடைவெளியில் வித்தியாசத்தில் காணப்படும்? கேள்வியை நல்லா புரிந்து கொள்ளுங்கோ. துவிச்சக்கர வண்டியின் வேகம் மணித்தியாலத்துக்கு 15 கிலோமீட்டர். அப்படி என்றால் இந்த கருத்து, ஒரு மணித்தியாலத்துல அது ஓடுகின்ற தூரம் 15 கிலோமீட்டர். மோட்டார் சைக்கிள் ஒரு மணித்தியாலத்துக்கு 45 கிலோமீட்டர் வேகம். அப்படி என்ற கருத்து, மோட்டார் சைக்கிள் ஒரு மணித்தியாலத்துல 45 கிலோமீட்டர் ஓடும். இப்ப இந்த 2 வாகனமும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்திலே இருந்து ஆரம்பித்து 2 மணித்தியாலங்கள் ஓடிய பின் அவை 2க்கும் இடையிலான தூரம் எவ்வளவு என்று கேட்கப்படுது. அவை 2க்கும் எவ்வளவு வித்தியாசமான தூரங்கள் காணப்படுகின்றன. அவங்க துவிச்சக்கர வண்டி ஒரு மணித்தியாலத்துல 15 கிலோமீட்டர். இப்ப 2 இங்க இருந்து ஆரம்பிக்கிறது வைத்துக் கொள்வோம். ஒரு இடத்துல நாங்க குறித்து இந்த இடத்துல துவிச்சக்கர வண்டியும் மோட்டார் வண்டியும் ஆரம்பிக்குது. துவிச்சக்கர வண்டி ஒரு மணித்தியாலத்துல 15 கிலோமீட்டர், 2 மணித்தியாலத்துல 30 கிலோமீட்டர் ஓடும். மோட்டார் சைக்கிள் ஒரு மணித்தியாலத்துல 45 கிலோமீட்டர், அடுத்து 45, அதாவது அடுத்த மணித்தியாலத்துல 45 கிலோமீட்டர், அப்ப 90 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். இப்ப இந்த 2க்கும் இடையிலான தூரம் 90ல 30 கழித்தால் 60 கிலோமீட்டர் என்பது விடையாகும். 3வது விடை பொருத்தமாக இருக்கும். இங்கு ஒன்றும் அதாவது சிக்கலான வினா இல்ல, கேள்வியில உள்ள சொற்களை புரிந்து கொண்டு விளங்கிக் கொண்டு விடையளிக்கப்படகினார். சரி, இனி நாங்கள் 30வது கேள்விக்கு செல்வோம். 30வது கேள்வி, இம்ரானிடம் 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய் நாணய குற்றிகளாக 16 நாணய குற்றிகள் இருந்தன. அவற்றில் 1 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கையை விட 2 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை 1 அதிகம். அதாவது இது எக்ஸளவென்றால் இது எக்ஸக 1 நாணயம் அதிகம். 2 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கையை விட 1 அதிகம். அதே போல் 2 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கையை விட 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை 2 அதிகம். அப்ப 2 ரூபாயை விட 5 ரூபாய் நாணயம் 2 அதிகம் என்றால் எக்ஸக 1ஐ விட இன்னும் 2 அதிகம். 2 ரூபாயை விடத்தான் 5 ரூபாய் 2 அதிகம். அப்ப நாங்க இதை பார்த்தால் இது எக்ஸக 3 என்பது விளங்குகின்றது. 1ஐ 2ஐ கூட்டினால் 3. இப்ப அதிகமாக இருப்பது இங்கு 1, இங்க 3 நாணய குட்டிகள். இந்த 4ஐயும் இதுல கழித்தால் 12 நாணய குட்டிகள்லாம் 3 எக்ஸுக்கும் உரியது. அப்ப இந்த 12 3ஆல வகுப்பமாக இருந்தால் 1 எக்ஸ் 4. அப்போ 1 ரூபாய் நாணய குட்டி 4, எக்ஸோடு என்று சேர்ந்தால் 5 நாணய குட்டிகள் 2 ரூபாய், எக்ஸோடு 3 சேர்ந்தால் 4 3 7 நாணய குட்டிகள் 5 ரூபாய். இப்ப சரியா இருக்கு கூட்டுத்தொகை 16க்கு 4 5 9 9 மேலும் 16 நாணய குட்டிகள். இப்ப கேள்வி என்ன, இம்ரானிடம் உள்ள மொத்த பணத்தொகை யாதென்றுதான் கேட்கப்படுகிறது. அப்ப 1 ரூபாப்படி 4 நாணய குட்டி என்றால் 4 ரூபாய், 2 ரூபாப்படி 5 நாணய குட்டி என்றால் 10 ரூபாய், 5 ரூபாப்படி 7 நாணய குட்டி என்றால் 35 ரூபாய். இந்த 3ஐயும் கூட்டினால் எங்களுக்கு 49 என்ற விடை கிடைக்கின்றது.
35 10 45 45 4 49. அப்போ முதலாவது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி நான் அடுத்த வினாவுக்கு விடைகாண் விளக்கம் தருகின்றேன், அவதானிங்கோ. உட்பக்கம் தெரியாத பெட்டியொன்றில் 4 கருப்பு நிற பந்துகளும் 2 வெள்ளை நிற பந்துகளும் உள்ளன. பந்துகளை பார்க்காமல் ஒரே நிறத்திலான இரு பந்துகளை தவறாமல் பெறுவதற்கு பெட்டியில் இருந்து எடுக்கப்பட வேண்டிய பந்துகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை யாது? அதாவது இங்கே என்ன சொல்லப்படுகின்றது என்றால், உட்பக்கம் தெரியாத பெட்டியொன்று இருக்கின்றது. இப்ப நான் அப்படியான ஒரு பெட்டியை இங்க கீழ்றேன் பாருங்க. இப்படியான ஒரு பெட்டி, அந்த பெட்டியின் உள்பக்கம் தெரியவில்லை. ஆனா இதில் ஒரு ஓட்டை இருக்கின்றது. அதுக்கு அளவுக்கு நாங்கள் அது என்னத்த பந்துகளை எடுக்கலாம். இந்த பெட்டிக்குள்ள 4 கருப்பு நிற பந்துகளும், அப்ப நான் கருப்பு நிற பந்துக்கு கருப்பு நிறத்துல 4 பந்தை போடுறேன். 4 கருப்பு நிற பந்துகளும் 2 வெள்ளை நிற பந்து. அப்ப வெள்ளையை நான் இதுல குறித்தால் உங்களுக்கு தெரியாது. அப்ப மஞ்சள் நிறமா காட்டுறேன். வெள்ளை நிற பந்து 2. அப்ப வெள்ளை நிற பந்து 2, கருப்பு நிற பந்து 4. இப்ப கேள்விக்கு நாங்கள் வருவோம். கருப்பு நிற பந்து 4 நிலத்தி காட்டுறேன். அப்ப உங்களுக்கு புரிந்து கொள்ளும் இலக்குவாக. 4 கருப்பு நிற பந்து இருக்கு இந்த பெட்டியில இருக்குது. 2 வெள்ளை நிற பந்து இருக்குது. உட்பக்கம் தெரியாத பெட்டி. நீங்கள் இந்த பெட்டிக்கு இந்த ஓட்டைகளால கையை விட்டு நீங்க பந்தை எடுக்க வேண்டும். இப்ப இதுல கேள்வி என்னென்றால், ஒரே நிறத்திலான இரு பந்துகளை தவறாமல் பெறுவதற்கு ஒரு கட்டம் எடுக்கணும். ஒரே நிறத்திலே 2 பந்து வரணும் என்றால் நீங்கள் எத்தனை பந்துகளை குறைந்தபட்சம் எடுக்க வேண்டும்? இப்ப 2 ஒரே நிற பந்து வர வேண்டுமாயிருந்தால் நீங்க எத்தனை பந்து ஒரே தடவையில் எடுத்தால் 2 ஒரே நிறம் வரும் என்று கேட்கப்படுது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்கள் கையை வைத்து 2 பந்தை எடுத்தால் அதில் சில வேளை 2 கருப்பு வரலாம், அல்லது 2 வெள்ளையாகவும் வரலாம், அல்லது 1 கருப்பு 1 வெள்ளையாகவும் வர சந்தர்ப்பம் இருக்கின்றது. நீங்க கையை விட்டு கேட்க இப்படியும் வர சந்தர்ப்பம் இருக்கின்றது, இப்படியும் வர சந்தர்ப்பம் இருக்கின்றது, இப்படியும் வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. 3 சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஏன்னா நீங்க பார்க்க இல்லை. 2 பந்தை எடுத்தால் 2 பந்தை எடுப்பியலா இருந்தால் சில வேளை 2 கருப்பாம் இருக்கலாம், 2 வெள்ளையாம் இருக்கலாம், அல்லது 1 கருப்பு 1 வெள்ளையாம் இருக்கலாம். ஆனா இங்க கேட்கப்பட்டது ஒரே நிறத்துல 2 பந்து வர ஒழுமாது. அப்ப தற்செயலா 1 கருப்பு 1 வெள்ளை என்றால் 2 பந்து எடுத்து பிரயோசனம் இல்லை. நீங்க 3 பந்தை எடுத்தால், நீங்க 3 பந்தை அதற்கு எடுத்தால் வரக்கூடிய விதி என்ன? சில வேளை 3ம் கருப்பாக இருக்கலாம், சில வேளை 2 தான் வெள்ளை இருக்கு, 2 வெள்ளையும் 1 கருப்பாக இருக்கலாம், அல்லது 2 வெள்ளையும் 2 அல்ல 2 கருப்பும் 1 வெள்ளையாகவும் இருக்க சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதாவது எப்படி பார்த்தாலும் இதுல ஒரே நிறத்துல 2 வர சந்தர்ப்பம் இருக்கின்றது. 3ம் கருப்பா வந்தா அதுக்குள்ள 2 கருப்பு இருக்கு. 2 வெள்ளை 1 கருப்பு என்றால் அதுக்குள்ள 2 வெள்ளை இருக்கின்றது. 2 கருப்பு 1 வெள்ளை என்றால் அதுக்குள்ள 2 கருப்பு இருக்க நியாயம் இருக்கின்றது. அப்ப ஆக குறைந்தது 3 பந்துகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பது நிபந்தனை, அதாவது கேள்விக்கான விடையாகும். இனி நான் அடுத்த வினாவுக்கு வாரன், கவனிங்கோ. 32வது வினா. இந்த 32வது வினா, பாடசாலை சிற்றுண்டி சாலை காலை 8 மணிக்கு திறக்கப்படும். அச்சிற்றுண்டி சாலையை நடத்துபவர் 9 லிட்டர் நீர் கொள்ளக்கூடிய ஒரு பானையில் மணித்தியாலத்துக்கு ஒரு தடவைக்கு 3 லிட்டர் நீரை நிரப்புவர்.
ஒவ்வொரு மணித்தியாலத்திலும் மாணவர்கள் 1 லிட்டர் வீதம் நீரை குடிப்பதற்கு எடுத்து விடுவார்கள். கடைக்காரர் எத்தனை மணிக்கு நீரை இட்ட பின்னர் முதலாக பானை நிரம்பி காணப்படும். அதாவது மாணவர்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னென்றால், இந்த கேள்விகள் எல்லாம் கஷ்டமான கேள்வி அல்ல, கஷ்டம் போல் தோற்றுகின்ற இலகுவான கேள்வி. இதை நீங்க பயிற்சி செய்து வந்தால் இதை போன்ற இலகுவான கேள்வியை நீங்க சந்திக்க முடியாது. அவ்வளவு இலகுவான கேள்வி. ஆனா கேட்கப்படுற முறைதான் கடினமாக்கி இருக்கிறார்கள். இப்ப பாருங்க, ஒரு சிற்றுண்டி சாலையில ஒரு பானையில தண்ணி வைக்கிறது வழக்கம். அந்த பாடசாலை சிற்றுண்டி சாலை. அப்ப பிள்ளைகள் என்ன செய்வார்கள், வந்து தண்ணீரை குடிப்பார்கள் என்பதற்கு இது 9 லிட்டர் அளவுள்ள ஒரு தண்ணீர் பானை. அப்ப அந்த சிற்றுண்டி சாலையை நடத்துறவர் என்ன செய்வார், காலையில் 8 மணிக்குத்தான் அந்த பானையை வெளியில எடுத்து வைப்பார். முதல் கழுவி காய வைத்து வைத்திருப்பார், கிருமிகள் இல்லாம தண்ணீர். அப்ப காலையில 8 மணி வைக்கல அவர் 3 லிட்டர் நீரை நிரப்புவார். பிறகு ஒவ்வொரு மணித்தியாலமும் அவர் 3 லிட்டர் நீரைத்தான் விடுவார். ஆனா அந்த 1 மணித்தியாலத்துக்கு மாணவர்கள் 1 லிட்டர் நீரை குடிக்க எடுத்து விடுவார்கள். அப்ப முதல் அவர் ஒரு 3 லிட்டரை விட்டால் அடுத்த 1 மணித்தியாலம் கழித்து 3 லிட்டரை விடுவார். அப்ப மாணவர்கள் 1 லிட்டர் எடுத்தால் மிகுதி 2 தான் இருக்கும். பிறகு அதற்கு அடுத்த மணித்தியாலம் 3 லிட்டரை விளைவிக்க அவர்கள் இன்னும் 1 லிட்டரை எடுத்து விடுவார்கள். அப்ப மிகுதி 4 லிட்டர் இருக்கும். 2வது தடவை. 3வது தடவை அவர் 3 லிட்டர் விளைவிக்க அங்க 4 லிட்டர் இல்ல 1 லிட்டரை, அதாவது 4 லிட்டர் இருந்தது, 4ஓட 3 சேர்த்தா 7 ஆயிட்டு அவர்கள் 1 லிட்டர் குடிக்க எடுத்து விட்டார்கள். அப்ப 6 லிட்டராக இருக்கும். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்க. முதலாவது தடவை அவர் 3 லிட்டரை விடுகின்றார். பிறகு முதல் தடவை. 2வது தடவை அவர் 3 லிட்டர் விட வருகின்ற போது இந்த 3ல 1 எடுக்கப்பட்டு 2 லிட்டர் தான் இருக்குது. அப்ப 2ஓட 3 சேர்ந்து இப்ப 5 ஆயிட்டு. அடுத்த 3வது தடவை விடுவதற்குள்ள இந்த 5ல 1 மாணவர்கள் எடுத்து விட்டார்கள். அப்ப 4 லிட்டர் தான் இருக்கின்றது. 4ஓட 3 சேர்த்தால் 7 விடுகின்றார். அப்ப முதல் 1 லிட்டர் போயிட்டு அடுத்த 1 லிட்டர் போயிட்டு அடுத்த தடவை அவர் விடவரைக்கல இதுல இந்த 1 லிட்டர் எடுக்கப்பட்டுவிடும். அவர் அந்த 1 மணித்தியாலத்துக்கு எடுத்திருப்பார்கள். அப்ப அங்க நிக்க போறது 6 லிட்டர். இப்ப இவர் விட போறது 3 லிட்டர். அப்ப விட்ட உடனே பானை நிரம்பிவிடும். அப்ப இது 4வது தடவை அவர் நீர் ஊற்றும் போது பானை நிரம்பி காணப்படும். திரும்ப விளக்கமா சொல்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சில பல குழந்தைகளுக்கு இது புரிவதற்கு கஷ்டமாக இருக்கலாம். பாருங்க, இப்படியான ஒரு பானை. முதல்ல அவர் விடுவது 3 லிட்டர். அப்ப விட்டதை இப்படியாக எழுதுறேன். அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் அடுத்தது விடுறதுக்குள்ள 1 லிட்டரை குடித்து விட்டார்கள். அப்ப இப்ப 2 லிட்டர் ஆயிட்டு. திரும்ப அவர் விடுவது 3 லிட்டர். அப்ப இது அதோடு 2ஓட 3 விட்டால் 5 லிட்டரை விடுகின்றார். திரும்ப அவர்கள் 1 லிட்டரை குடிக்க எடுத்து விடுவார். கருப்பு மஞ்சள் காட்டுவோமா, அவர்கள் 1 லிட்டரை குடிப்பதற்கு எடுத்து விடுவார்கள். அப்ப இப்ப 4 லிட்டர் ஆகிடும். இது முதல் தடவை விட்டது, இது 2வது தடவை விட்டார். திரும்ப 3வது தடவை அவர் 3 லிட்டரை விடுகின்றார். இப்ப விட்டால் இப்ப 4 தான் இருக்கிறது. 4ஓட 3 சேர்ந்தால் 7 லிட்டர் ஆகிவிட்டது. ஆனா பிறகு அவர்கள் 1 லிட்டர் எடுத்து விடுவார்கள் குடிக்கிறது. அப்ப இப்ப இருக்கிறது 6 லிட்டராக இருக்கும். இனி 4வது தடவை அவர் நீர் ஊற்றேக்கல இந்த 6 லிட்டரோட 3 லிட்டரை அவர் ஊற்றுகின்ற போது தண்ணீர் ரம்பிவிடும். அதேபோலதான் பிள்ளைகள் குடிக்கெடுப்பார்கள். இப்ப கேள்வி என்ன, அவர் கடைக்காரர் எத்தனை மணிக்கு நீரை இட்ட முதலாக பானை நிரம்பி காணப்படும் என்றால்
4வது தடவை என்பது கேள்விக்கான விடையாகும். ஆனால் இப்படி ஒவ்வொன்றுக்கும் எழுதி 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 விட காண்பதென்றால் உங்களுக்கு சில வேளை சிரமமாக இருக்கும். அப்ப இதற்கு இலகு வழி என்னவென்றால், அதாவது அவர் இறுதியில விடுற லிட்டர் 3 லிட்டரை இந்த 9 லிட்டர்ல கழியுங்கள். கழித்தால் 6 லிட்டர் நீர் தான் அவர் முதல்ல விடுறது. அந்த 6 லிட்டர்ல 3ல 1 போனால் 2 படி எத்தனை தடவை இருக்கின்றது? அப்ப 2ஆல வகுக்கிறது 3 தடவை. அப்ப 3ஓடு இந்த ஒன்றையும் சேர்த்தால் 4வது தடவை என நாங்கள் விடை காணலாம். இது அரச பரீட்சையில வந்த ஒரு கேள்வி. ஒருவர் ஒரு உண்டியல்ல 50 ரூபா படி போடுறார். அப்ப 50 ரூபா படி அவர் போடிக்கல, இன்னொருவர் ஒரு குறைத்த தொகையை எடுத்துக்கொண்டிருக்கிறார். 20 ரூபா எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும். அப்ப கடைசியில அவர் 50 ரூபா போடிக்க அந்த உண்டியல் 500 ரூபாய் கொள்ளும் என்றால் அது நிரம்புவதே எத்தனையாவது தடவை என்று கேட்கப்பட்டது. இப்படி பல கேள்விகள் கேட்கப்பட்டது. அப்ப இதுக்கு விடையளிப்பதற்கு இந்த இலக்கு வழியை நீங்க பின்பற்ற வேணும். 9 லிட்டர் கொள்ளக்கூடிய நீர் பாத்திரம், இறுதியாக விட்ட 3 லிட்டரை கழியுங்கோ. கழித்தால் 6 லிட்டர். ஒவ்வொரு தடவையும் 3 லிட்டர்ல ஒரு தடவை போனால் 2 லிட்டர். அப்ப 2 லிட்டர் படி எத்தனை தடவை என்றது 3. அப்ப 3 4வது என்பது எங்களுக்கு புலனாகின்றது. இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு விடை காண்போம். அதாவது 33வது வினா. 33வது வினா, ஏபிசி என்ற 3 செங்கல் அடுக்குகள் கீழே உள்ளன. அதிக செங்கற்களை கொண்டதும் குறைந்த செங்கற்களை கொண்டதுமான சோடி முறையே இது. அதாவது அதிக செங்கற்கள் கொண்டது முதலாவதும் குறைந்த செங்கல் கொண்டது 2வதுமாக எழுத வேண்டும். அப்ப நாங்க இங்க செங்கற்களை தெரியாவிட்டாலும் கீழே உள்ள செங்கல் இருக்கின்றதான் கருத்து. இதுல 4 படி, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம், அப்ப 16. பிறகு இங்க 2 வரிசையில 2 2 4, பிறகு 1 இருக்கின்றது. அப்ப இங்க இருக்கிறது 21 செங்கல்கள். அதே மாதிரி அடுத்த பியில 1 2 3 நிரலாகவும் நிறையாக 1 2 3 இருக்கின்றது. அப்ப ஒரு நிரல்ல 9. 9 படி இங்க 1 2 3 4 5 இருக்கின்றது. 9 5 45 இருக்கின்றது. இப்ப முதலாவதுல 21 என்று பார்த்தோம், அடுத்ததுல 45. இறுதியாக இருக்கிற செங்கல்ல நாங்கள் பார்க்கின்ற போது இந்த 2 வரிசையிலையும் இந்த 2 நிலையிலையும் 1 2 3 4ஆக 4 3 12 12 24 இருக்கின்றது. மற்ற வரிசையில 4 3 12ஆக 3 வரிசை இருக்கின்றது. அப்ப 12 36 இருக்கின்றது. பின்வரிசையில இங்க 2 தெரிந்தாலும் கீழே, அதாவது 4 வரிசைக்கு இருக்கு, 4 2 8 இருக்கின்றது. அப்ப நாங்கள் இவற்றையெல்லாம் கூட்டினால் 8 1 மிச்சம் 1 68 செங்கற்கள் இருக்கின்றது. அப்ப இங்க என்ன கேட்கப்பட்டது? அதிக செங்கற்களை கொண்டது சி என்ற எழுத்து, குறைந்த செங்கற்களை கொண்டது ஏ என்ற எழுத்து. 2வது விடையே பொருத்தமானது. நான் அடுத்த வினாக்கு விடை விளக்கம் தாரன், கவனிங்கோ. கனகராயகம் கலங்கவில்லை எனும் வாக்கியத்தை பிரதியீடாக எழுத்துக்களுக்கு பதிலாக குறியீடுகளை பயன்படுத்தி குறிப்பிட எத்தனை வகையான குறியீடுகள் தேவை என்று கேட்கப்படுது. நாங்க இப்ப 1 2 என்ற இலக்கத்தை போட்டு பார்ப்போம். அப்ப எங்களுக்கு தெரியும் எத்தனை தேவை என்பது. இப்ப கானாவுக்கு 1 போடுறோம் என்றால் இதுல முதலாவதாக 1 சிவப்பு மையில போடுறோம்.
ஒன்று காணா உண்டு காணா உண்டு காணா உண்டு காணா உண்டு காணா. காணா என்பதற்கு 1 என்ற இலக்கம். நானாவுக்கு 2. நானா வேற இடங்கள்ல இல்லை. நாவண்ணாவுக்கு 3. நாவண்ணா வேற இடத்துல இல்லை. ஜானாவுக்கு 4. கலங்கவில்லை உம்மண்ணாவுக்கு 5. லானாவுக்கு 6. இங்கண்ணாவுக்கு 7. வீணாவுக்கு 8. இல்லண்ணாவுக்கு 9. லையண்ணாவுக்கு 10. அப்போ 10 எழுத்துக்கள், 10 குறியீடுகள் தேவை. அப்ப விடை 10 என்பதாகும். இனி இறுதி வினாவை பார்ப்போம். இப்பாடல் விவரிக்கப்படும் பிராணி யாது? கம்பீரமானதும், காலையில் கூவுமாம், சண்டைக்கு வீரனாம், கொண்டையில் பூ கொண்டதாம். தலையில பூ போன்ற அமைப்பை கொண்டது சேவல். கம்பீரமானது, சேவல் தோற்றத்தில கம்பீரமாக நிற்கும், உயர்ந்து நிமிர்ந்து நிற்கும். காலையில கூவும், சண்டைக்கு வீரனாம், சேவல்களை கொண்டு சண்டையே பிடிப்பிப்பார்கள் கிராமிய நிகழ்வாக. அவர் சண்டைக்கு வீரனாம் என்பதிலே பொருத்தமானது சேவல் என்ற 3வது விடை ஆகும்.